அனுமதிக்கவே முடியாது. ஒரு அரசு எதை செய்யக்கூடாது என்றால், ஏற்கனவே இருக்கிற எந்த சலுகையையும் அதிலே கடுகளவும் துளியளவும் பறிக்கக்கூடாது. அது ஒரு அரசாங்கம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம். புதிதாக என்ன கொடுக்கிறார்கள் என்பது இரண்டாவது. ஆனால் இருக்கிற எதையும் பறிக்கக்கூடாது. ஆனால் இருப்பதையெல்லாம் பறிப்பதையே தன்னுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிற ஆட்சியாளர்கள் தான் இந்த 10 ஆண்டுகளாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த ஊழியர்கள் அவர்களுக்கு உரியது எதுவோ அதை பாரபட்சம் இல்லாமல் தர வேண்டும். டிஸ்கிரிமினேஷன் என்பதற்கு சட்டத்தில் இடமே இல்லை. சட்டத்திற்கு முன்னால் எல்லோரும் சமம், அரசுக்கு முன்னால் எல்லோரும் சமம். முதலமைச்சரும் நீங்களும் சமம்தான். என்ன வித்தியாசம்? அவரும் பிரஜை, நாமும் பிரஜை. தவறு செய்தால் முதலமைச்சரும் சிறைக்குத்தான் போக வேண்டும். டெல்லி முதலமைச்சர் சிறையில் இருந்தார், பொய் குற்றச்சாட்டிலே கூட சிறைக்குத்தான் போக வேண்டும். எல்லோரும் ஒன்றுதான். ஆனால் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று விதி இருந்தும், சட்டம் இருந்தும், எல்லாம் இருந்தும், நடைமுறை இருந்தும் இதுவரை சமமாக நடத்தப்படாத தொழிலாளியாக போக்குவரத்து தொழிலாளியை ஏன் வைத்திருக்கிறீர்கள்? நான் ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், உடனடியாக நீங்கள் பேசுகிற இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் குரல் கொடுப்பதிலே நியாயம் இருக்கிறது. ஆனால் அந்த நியாயத்தை இங்கே இருக்கிற அநீதியை நீங்கள் இணைத்து பார்த்தால் அங்கு மட்டும் என்ன நியாயம் வாழுகிறது என்றுதான் கேட்க வேண்டியிருக்கிறது. ஆகவே தயவு செய்து உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நிறுத்திவிட்டு பணம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறீர்கள். எவ்வளவோ கடன் வாங்குகிறீர்கள். அந்த கடனோடு கடனாக எங்களுக்கும் நீ கடன் வாங்கித்தான் தீர வேண்டும். கடன் வாங்கியாவது போக்குவரத்து ஊழியர்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும். போக்குவரத்து கழகத்திலே பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும். போக்குவரத்து கழகத்திலே அப்பாயின்மெண்ட் அதிகப்படுத்த வேண்டும். போக்குவரத்து கழகத்திலே வாரிசு வேலையை உறுதிப்படுத்த வேண்டும். போக்குவரத்து கழகத்தை சிறப்பாக செழுமையாக மாற்றுவதற்குள்ள முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனே பணம் கிடைக்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு 3 ஆண்டுக்கும் இந்த தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்க வேண்டும். இதே அரசியலே இதர துறைகளிலே இருக்கிற அந்த ஊதியம் இன்றைக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை. கடந்த ஒப்பந்தத்தில் கடுமையாக முயற்சித்து எவ்வளவோ அரசாங்கம் அதை தட்டி கழிக்க முயற்சித்து பார்த்த பிறகும் நாம் உறுதியாக நின்று அதை நிறுத்தினோம், அதை தடுத்தோம். தடுத்துத்தான் நம்முடைய மேட்ரிக்ஸ் செயற்பாட்டை நாம் செய்தோம். அதனுடைய விளைவாகத்தான் இதுவரை இல்லாத ஒரு சிறிய உதவியை, சிறிய கூடுதல் தொகையை நாம் பெற்றோம். இல்லாவிட்டால் இன்றைக்கு இருக்கிற இந்த சம்பளத்தை நாம் பெற்றிருக்கவே முடியாது. கொஞ்சம் மற்ற துறைகளை நாம் நெருங்கியிருக்கிறோம். ஆகவே இப்போதும் இந்த ஒப்பந்தத்தில் எங்களை சமப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு கூடாது. மற்றவர்களோடு எங்களை இணையாக நீங்கள் ஆக்க வேண்டும் என்பது நம்முடைய அடிப்படை கோரிக்கை. ஓய்வு பெற்றோர், வெளியே இருப்பவர்கள் அத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். மிக முக்கியமாக தொழிலாளிகள் மனதிலே இன்றைக்கு இருக்கிற பணமில்லை என்பதை காட்டி கடுமையான அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை, பழிவாங்கல்களை, தொழிலாளிகளை சித்திரவதை செய்வதை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பணி நேரத்திலே, பணி செய்யக்கூடிய இடத்திலே, லீவு மறுப்பிலே என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வேண்டும் என்பது தொழிலாளிகளுடைய கோரிக்கை, எதிர்பார்ப்பு. அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குமரிக் கொண்டிருக்கிற இந்த தொழிலாளர்கள் எரிமலையாக வெடிப்பார்கள். இவர்களுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த சமூகம் அணுகிறது என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உணர வேண்டும். தேர்தல் வருகிறது என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். இந்த தேர்தல் வருகிறது என்று சொல்லி மற்றதையெல்லாம் நீங்கள் இணைத்து செய்வதற்கு எடுக்கிற அந்த முயற்சிகளை எல்லாம் நாங்களும் அறிவோம். ஆனால் இந்த தொழிலாளிகள் இந்த தேர்தல் வருகிற நேரத்தில் நியாயம் இவர்களுக்கு வழங்கப்படாமல் போகுமானால் இந்த தொழிலாளிகள் எப்படி தேர்தலை எதிர்கொள்வார்கள்? எப்படி தேர்தலை பார்ப்பார்கள்? தேர்தலிலே வாக்குச்சாவடிகளுக்கு உள்ளே, வாக்கு பெட்டிகள் உள்ளே, அந்த மிசினுக்கு முன்னால் என்ன செய்வார்கள் என்பதை ஸ்டாலின் அவர்களே உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் உங்களை பற்றி நான் என்ன சொல்வது? அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அவ்வளவுதான். அதற்கு நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் போக்குவரத்து ஊழியர்களுக்கு உரியது வழங்கப்பட வேண்டும். அதேபோல் நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலே, அங்கன்வாடியிலே, சத்துணவிலே, ஆசா போன்ற இடங்களிலே தற்காலிக தொழிலாளிகள் முழுவதையும், ஒப்பந்த தொழிலாளர்கள் முழுவதையும் நீங்கள் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆட்சியாக இருக்கிறீர்கள். தனியார் மையத்தை பிடிக்கிற ஆட்சியாக இருக்கிறீர்கள். இதெல்லாம் நீங்கள் மாறுதல் செய்யாவிட்டால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்று தொழிலாளிகள் பகிரங்கமாக, மக்கள் பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காலம்
என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே உடனடியாக செயல்படுங்கள். இவர்களுக்கு இணைக்கப்படுகிற அநீதியை நிறுத்துங்கள், அவர்களுக்கு நியாயம் வழங்குங்கள் என்று கேட்டு இந்த பேரணியின் குரலை, இந்த பேரணியினுடைய மனசாட்சியை, இந்த பேரணியினுடைய ஆதங்கத்தை, இந்த பேரணி வெளிப்படுத்துகிற குமுறலை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே திரளாக வந்திருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த பேரணியை தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.